புத்திசாலி மருமகள் பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதோட கண்டினியூ பார்க்கலாம். அந்த முனிவர் நிறைவான வீடுன்ற போர்டை பார்த்துட்டு ரொம்ப ஆவேசமா அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டுக்குள்ள அந்த 3வது மருமக தான் அந்த முனிவரை உள்ள வர வைக்கிறார். அவரும் அங்க போயிட்டு இது என்ன நிறைவான வீடாமே அப்படின்ட்டு, எனக்கு இந்த சாலை எவ்வளவு நீளமோ அந்த நீளத்துக்கு எனக்கு துணியை நெஞ்சு எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணு சரிங்க சாமி, நான் எடுத்துட்டு வந்து தரேன், ஆனா இந்த சாலை எவ்வளவு நீளம்னு நீங்க அளந்து மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் அவரு அது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு போகுமே, இதை எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி அதை விடு, உங்க வீட்டு பின்னாடி கிணறு இருக்கான்னு கேக்குறாரு. இருக்குன்னு சொல்றா. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி அளவுக்கு எனக்கு செக்குல ஆட்டுன எண்ணெயை எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அவ இது வேணும்னா என்னால செய்ய முடியும் சாமி, ஆனா அந்த கிணத்துல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு மட்டும் நீங்க அளந்து சொல்லிடுங்க, உடனே எடுத்துட்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அவரும் யோசிச்சுட்டு இந்த பொண்ணை நம்ம கேள்வி கேட்டு திணற அடிக்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணு நம்மளையே கேள்வி கேக்குதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க ஒரு புறா பறந்து வருது. உடனே அவரு அந்த புறாவை கையில புடிச்சு வச்சுக்கிட்டு, இந்த புறாவை நான் பறக்க விடுவனா இல்ல கூண்டுல அடைப்பனான்னு அந்த பொண்ணை கேள்வி கேட்கிறாரு. அவ உடனே அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டு அந்த முனிவரை பார்த்து, சாமி நான் உள்ள போவனா இல்ல வெளியே போவனான்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. அவர் உடனே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவ, சாமி முக்காலமும் அறிஞ்ச முனிவர் நீங்க, இந்த சாதாரண பொண்ணோட கேள்விக்கு உங்களாலேயே பதில் சொல்ல முடியல, எவ்வளவு பெரிய ஞானி நீங்க, உங்க கேள்விக்கு என்னால எப்படி சாமி பதில் சொல்ல முடியும்னு பணிவா சொல்றா. இவரு ரொம்ப மகிழ்ச்சியோட உன்னோட புத்திசாலித்தனத்தால இந்த வீடு நிறைவான வீடுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு. புத்திசாலித்தனம் இருந்தா அவங்களுக்கு வரும் இன்னல்களை சாமர்த்தியமாகவும் எளிமையாகவும் கையாளலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நிறைவான குடும்பம் உருவாவதுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.